நான் ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே, கொஞ்சம் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் போட காசு இல்லை எனக்கு. போயிட்டு வியாபாரம் நல்லா இருக்கு, நான் போயிட்டு கூகுள் பே. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நீங்கள் எங்கண்ணா இங்கே தான் கடை வச்சிருக்கீங்களா? இது அப்படியா? கால் என்ன ஆச்சு? ஐயோ, சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் வேணா ஹெல்ப் பண்ணீங்க. சரி, உங்களுக்கு கடைக்கு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் உங்களுக்கு 50 ரூபா வாங்கினேங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கால் வந்து தண்ணியில் ஊறி ஊறி இறங்கணும்ட்டாங்க. எடுக்கணும்ட்டாங்களா? கட் பண்ணி உள்ள எடுக்கணும்ட்டாங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, நான் ஒரு அவசரம்னு சொல்லி கேட்கும் போது அதான் உடம்பு பார்த்துங்க. சரிங்களா, வரலாம், பாய்ண்ணா. தங்கிட்ட அவ்வளோ காசா இருக்கு, இருந்தாலும் ஒருத்தர் வந்து உதவி கேட்கறாங்களே அப்படின்னு நல்ல மனசோட இந்த அண்ணா அந்த காசு எடுத்து அவருக்கு கொடுக்கறாரு. இதை விட உலகத்துல வேற என்னங்க பெருசா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வீடியோ. இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனுடைய மனசு கடவுளுக்கு சமங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பல பேரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க. வாக்கி பேட்ரோல் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு அழகான அருமையான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே நம்ம கண்கள்ல இருந்து நம்மளே அறியாம கண்ணீர் வந்திருக்கும். இங்க ஒருத்தர் தன்னுடைய பைக் பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அண்ணாட்ட கேக்குறாரு, என்கிட்ட வியாபாரம் இல்லப்பா தம்பி, இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, இந்த 50 ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி தங்கிட்ட காசு இல்லைனாலும் இருக்கிற அந்த ஒரு காசையும் எடுத்து இவர்கிட்ட கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு நிறைய பொருளோட திரும்பி வராரு. அந்த அண்ணாக்கு ஒரே ஷாக், என்னப்பா அது, போனவர் 50 ரூபாயை கொண்டாந்து திருப்பி தருவாருன்னு பார்த்தா ஏதோ பொருள் எல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு அவர் தகச்சு போய் உட்கார்ந்து இருக்க. அதுக்குள்ள அந்த கடையை பொருட்களால அலங்கரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வாங்கின அந்த 50 ரூபாயும் திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இதை பார்த்து அந்த அண்ணா நெகிழ்ந்து போயிறாரு, என்னப்பா இப்படி ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து கால் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சா, சோ காலையே எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்களாம். இப்படி அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி இங்க ஒருத்தர் தான் கஷ்டத்துல இருந்தாலும் தங்கிட்ட அவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்கும் போது அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தாங்க கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.